Good morning, my dear students. Welcome back to our English class. Today we have to see that continuation of Supplementary Reader 1 God Sees the Truth But Waits, which was written by Leo Tolstoy. Cherry. So before we move into the story, இப்போ டெஸ்ட்டு வந்து நம்ம தட் மீன்ஸ் ஹோம்ஒர்க் வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த ஹோம்ஒர்க்கில் பர்டிகுலராக ஒரு 5 பசங்க வந்து இன்னும் அந்த ஃபார்முக்கு வரல. மற்றவங்கெல்லாம் கரெக்டாக எழுதி காட்டுறாங்க. அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், A2 அப்படின்றது இங்கிலீஷ் பொறுத்தவரையிலும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நான் உங்களுக்கு கிளாஸ் ரூம்லேயே சொல்லியிருக்கிறேன். சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பெட்டர் லைஃப் இருக்குது. சரியா? ஏன்னா நல்ல டைம், இதெல்லாம் படிக்கிறதுக்கான அருமையான டைம். ஸோ அதனால் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நல்ல மார்க் வாங்கி லைஃப்பில் சாதிக்கணுன்ற ஒரு கோலோடு வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம நகர்த்தணும் அப்படின்றது தான் ஐ வுட் லைக் டு ஷேர் ஹியர். ரைட், வித் திஸ் வி வில் கண்டினியூ. ரைட், இப்போ வந்து நம்ம ஸ்டோரியை வந்து எங்கே நம்ம பார்த்தோன்றது ஞாபகம் இருக்கா? எ நியூ கான்விக்ட் கேம் ஃப்ரம் விளாட்மிர், இல்லையா? ரைட், ஒருத்தன் விளாட்மிர்லேருந்து வந்தான். ஹீ இன்ட்ரடியூஸ்டு தட் இஸ் நேம் வாஸ் மக்கர் அப்படின்னு சொல்லி அந்த சைபீரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஜெயிலில் அவன் வருவான். அங்கே இருக்கக்கூடிய கைதிகள்கிட்ட அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். சரியா? ஸோ அது இல்லாமல் என்னை வந்து செம்யூனிச் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ மக்கர் செம்யூனிச் தான் வந்தவன் அப்படின்னு சொன்னதும் இந்த அக்ஸினோவுக்கு ஒரு ஷாக். என்னடா அது, நம்ம ஊர்லேருந்து ஒருத்தன் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்போ யூஸ்வலாகவே அங்கே நடக்கும். இப்போ புதுசாக ஒரு கைதி வந்து உள்ளே வரான் அப்படின்னா அவனை சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு என்ன தப்பு பண்ணேன், எப்படியெல்லாம் அது பண்ண அப்படின்றதெல்லாம் கேட்குறது அப்படின்றது இட்ஸ் அ ரெகுலர் கோயிங் தான். அது பிரகாரம் தான் வந்து மக்கள்கிட்டையும் அந்த குற்றவாளிகள் எல்லாம் பேசுகிறாங்க. சரியா? ரைட். அதுக்கப்புறம் அக்ஸினோ வந்து சொல்லுவான், சரி விளாட்மிர்லேருந்து வந்திருக்கான், விளாட்மிரில் வந்து நம்ம ஃபேமிலியை பற்றி கேட்டால் இவனுக்கு தெரியுமா, அந்த மெர்ச்சன்ட்ஸை பற்றி கேட்டால் தெரியுமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். அதுக்கு அஃப்கோர்ஸ் தெரியும், அவங்க எல்லாமே கொஞ்சம் பணக்காரங்க, அது இல்லாமல் அவங்க அப்பா இங்கே தான் இருக்காரா அப்படின்ற மாதிரி சில இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லுவான். சரியா? ரைட். ஆனாலுமே அவன் கேட்பான், நான் எப்படி, அதாவது அக்ஸினோ நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு அக்ஸினோ டிட் நாட் லைக் டு ஸ்பீக் ஆஃப் ஹிஸ் மிஸ்ஃபார்ச்சூன், நம்மளோட கஷ்டத்தெல்லாம் இவங்ககிட்ட சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லைனில் மட்டும் முடிச்சிடுவான். என்ன, ஃபார் மை சின்ஸ் ஐ ஹாவ் பீன் இன் பிரிசன் தீஸ் 26 years, நான் பண்ண பாவத்துக்கு தான் இந்த 26 வருஷம் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணான். ஸோ இதோட கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்கணும். லெட்ஸ் வி see here. If you have a textbook means you can follow, or else you can follow the PDF. Right. Here. What sins asked மக்கர் செம்யூனிச். என்னது பாவமா, என்ன பாவம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான் மக்கர். பட் அக்ஸினோ ஒன்லி செட் வெல் ஐ மஸ்ட் ஹாவ் டிசர்வ் இட். ஆமாம் வேணும் எனக்கு இந்த தண்டனைக்கு வந்து நான் தகுதியானதுன்னு சொல்லி. ஏன் இது மாதிரி சொல்கிறேன்னா, இட் இஸ் பீயிங் டிப்ரெஷன் அண்ட் டிஜெக்ஷன். வாழ்க்கையில் நடந்த அந்த வெறுப்பான ஒரு உணர்வில் தான் இதை அவர் வந்து பேசுகிறாரு. இப்போ வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, இப்போ ஒரு முனிவர் மாதிரி ஒரு பெரியவர் மாதிரி இருக்காருன்னு சொல்லணும் இல்லையா, அப்பியரன்ஸ் அதனால் மாறிச்சு. He would have said no more, but his companions told. எதுவுமே சொல்லலை அவர், ஆனால் அவரோட கம்பெனின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா,
யார்கிட்ட? த நியூ கமர்ஸ். ஹவ் அக்சினோவ் கேம் டு பி இன் சைபீரியா. புதுசாக வந்தவங்ககிட்ட எப்படி வந்து அக்சினோவ் வந்து சைபீரியாவுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஹவு சம் ஒன் ஹேட் கில்ட் ஏ மெர்ச்சன்ட் அண்ட் ஹேட் புட் த நைப் அமங் அக்சினோஸ் திங்ஸ். யாரோ ஒருத்தர் அவர் கூட இருந்த அந்த வியாபாரி, தட் மீன்ஸ் மெர்ச்சண்ட்டை கொன்னுட்டாங்க. அதுக்காக இவரை சந்தேகப்பட்டு இவரை வந்து ஜெயிலில் போட்டாங்க அப்படின்ற எவ்ரிதிங் ஆஸ் கிவன் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க, ரைட், அந்த தகவல்களை, ரைட். அண்ட் அக்சினோவ் ஹேட் பீன் அன்ஜஸ்ட்லி கண்டெம்ட். அவர் பாவம் தப்பே செய்யாமல் இங்கே வந்து தண்டனையை அனுபவிச்சுட்ருக்காரு அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க, ரைட். When Makar Semyonich had this, he looked at Aksinov, slapped his own knee and exclaimed. அவன் வந்து மக்கர் செமினிச் இதை கேட்டதும் அக்சினோவை பார்த்து அவன் தொடைய ஸ்லாப்டு ஹிஸ் ஓன் நீ அப்படியே அடிச்சுக்கிட்டு அண்ட் எக்ஸ்க்ளைம்டு அப்படியே ஒரு 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 பரவசத்தில் சொல்கிறேன். என்னென்னா, வெல் திஸ் ஒண்டர்ஃபுல். ஓ அப்படியா, அருமை அருமை, ரியலி ஒண்டர்ஃபுல். பட் ஹவு ஓல்டு யூ ஹாவ் கிரவுண்ட் கிராண்டட். ஆடாடா பரவாயில்லையே, ஆனால் இவ்வளோ வயசாகிடுச்சு உங்களுக்கு ஏன் கிராண்டட் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். அப்போ இந்த வார்த்தைகள் வந்து ஆல்ரெடி இவன் இந்த கேஸில் ஏதோ இன்வால்வ் ஆன மாதிரி ஒரு க்ளூ வந்து இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ரைட். அதனால் த அதர்ஸ் ஆஸ்க்டு ஹிம் ஒய் ஹி வாஸ் ஸோ சர்ப்ரைஸ். ஏன் அக்சினோவையே அவன் இன்றைக்கி தான் பார்க்குறான், பார்த்ததும் ஏன் எவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகிறான், அது இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கான். அண்டு வேர் ஹி ஹேட் சி அக்சினோ பிஃபோர். வேறு இதுக்கு முன்னாடி அக்சினோவை இவன் எங்கேயாவது பார்த்துருப்பானா அப்படின்ற சந்தேகம் அந்த அதர் கான்விக்ஸ்க்கு வந்துடுது. பட் மக்கர் செமினிச் டிட் நாட் ரிப்ளை. ஆனால் அவன் எதுவுமே சொல்லலை. ஹி ஒன்லி செட் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் தட் வி ஷுட் மீட் ஹியர் லேட்ஸ். லேட்ஸ்னால் அந்த இடத்துல நண்பர்கள், அந்த கம்பெனியன்ஸ், ரைட். பரவாயில்ல, நல்லது தான், நம்மெல்லாம் இங்கே மீட் பண்ணணும்னு இருந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு, நம்மெல்லாம் இங்கே ஒரு இடத்துல மீட் பண்ணுறதுன்னு சொல்லி அவன் இதையே பாசிட்டிவாக எடுத்துட்டான். ஆனால் இவங்களுக்கு ஒரே குழப்பம், என்னடா இது, இவன் ஏதோ முன்னாடியே தெரிஞ்ச மாதிரியும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் அவன் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு. These words made Aksinov wonder whether this man knew who had killed the merchant. ரைட், இவன் இவ்வளோ இதாக இருக்கானே, ஒருவேளை இவனுக்கு தெரியுமா அந்த மெர்ச்சண்ட்டை யார் வந்து கொன்னாங்க அப்படின்றது. ஸோ ஒருவேளை இவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாமான்னு சொல்லி Aksinov has decided to ask him. So he said, perhaps Semyonich, you have heard of that affair or maybe you have seen me before. ரைட், அந்த வியாபாரி கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் யூ நியூ இட் பிஃபோரா, முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, அல்லது என்ன நீ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அக்சினோ கேட்டார். ஹவு குட் ஐ ஹெல்ப் ஹியரிங் த வேர்ட்ஸ் ஃபுல் ஆஃப் ரூமர்ஸ். எப்படி நான் வந்து கேட்டதை வந்து உங்களுக்கு சொல்ல முடியும், ஏன்னா அந்த உலகம் எல்லாமே ரூமர்ஸ்னால் பொய் வதந்திகளால் நிரப்பப்பட்டது. இந்த உலகத்தில் வதந்திகள் தான் அதிகம். பட் இட் இஸ் அ லாங் டைம் எகோ அண்ட் ஐ ஹாவ் ஃபர்காட்டன் வாட் ஐ ஹியர்ட். எப்போவோ கேட்ட மாதிரி இருந்தது, அது ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் ரொம்ப வருடங்கள் கூட ஆயிடுச்சு, அதனால் நான் அதை மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணுறான். பர்ஹாப்ஸ் யூ ஹர்ட் ஹூ கில்ட் த மெர்ச்சன்ட் ஆஸ்க்ட் அக்சினோ. ரைட், எப்படி, ஓ அப்படியா, சரி ஓகே, இந்த மெர்ச்சண்ட்டை யார் கொன்னாங்கன்றதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அக்சினோ கேட்குறாரு. மக்கர் செமினிச் லாஃப்ட் அண்ட் ரஃப்லைட். அதுக்கு அவன் சிரிச்சுட்டு பதில் சொல்கிறான். ஐ மஸ்ட் ஹாவ் பீன் ஹிம் இன் ஹூஸ் பேக் த நைஃப் வாஸ் ஃபவுண்ட். சாரி, இட் மஸ்ட் ஹாவ். ரைட், யாருடைய பேக்கில் அந்த ரத்தம் படிந்த அந்த கத்தி இருந்ததோ அவங்க தான் கொலையாளி. இப் சம் ஒன் ஹெல்ஸ் ஹிட் த நைஃப் தேர், அவங்க தான் அந்த இடத்துல அந்த கத்தியை வந்து மறைச்சி வச்சுருப்பாங்க. ஹீ இஸ் நாட் அ தீஃப் டில் ஹீ இஸ் காட். ரைட், யார் வந்து நம்ம திருடன் சொல்கிறோமோ மாற்றவரில் அவன் திருடன் கிடையாது, ஆஸ் அ சேயிங் ஹிஸ் அப்படின்னு சொல்லி அவன் தத்துவம் மாதிரி பேசுகிறான். ஹவு குட் எனி ஒன் புட் எ நைஃப் இன் டு யுவர் பேக் வைல் இட் வாஸ் அண்டர் யுவர் ஹெட். எப்படி வந்து மற்றவங்க வந்து கொன்னுட்டு அந்த கத்தி எடுத்து உன் பேக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க, அதுவும் பேக்கு நீ தலைக்கு கீழே தான் வந்து பேக் வச்சுருப்பேன். இட் வுட் ஷியூர்லி ஹாவ் ஓகே ஹப். ஸோ அப்படி வந்து தலைக்கு கீழே நீ பேக் வச்சு படுத்துட்டு இருக்கும்போது அந்த கத்தி வைக்கும்போது கண்டிப்பாக நீ எந்திரிச்சிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். When Aksinov heard these words, he felt sure this was the man who had killed the merchant. இவ்வளோ விஷயங்கள் எக்ஸாக்டாக சொல்கிறான்னா அக்சினோ வந்து he came at conclusion what is that he is the man who had killed the merchant. ஸோ இவன் தான் கொன்று இருக்கணும் அந்த மெர்ச்சண்ட்டை அப்படின்ற மாதிரி he has decided. Right? He rose and went away. அங்கேருந்து அப்படியே எந்திரிச்சு போயிட்டார். ஆல் தட் நைட் அக்சினோவ் லே அவேக். அந்த நைட்லாம் அக்சினோவுக்கு தூக்கமே இல்லை. ஏன்னா சப்போஸ் இவன்
ஒரு ஷ்யூரிட்டி தான். என்ன அப்படின்னா, இவன் தான் கொன்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ கொன்னவன் இங்கே இருக்கும்போது நம்ம தண்டனை அனுபவிச்சுட்ருக்குமே அப்படின்றது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஒரு எண்ணங்கள் நமக்கு வரத்தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி அக்ஷினோவுக்கு தூக்கமே இல்லை. He felt terribly unhappy and all sorts of images rose in his mind. ரொம்ப சேட் ஆகிட்டார். ஸோ அவருடைய மனசுக்குள்ளே அப்படியே அந்த மென்டல் மானிட்டரில் அந்த இதுக்கு முன்னாடி அந்த இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, there was the image of his wife as he was when he parted. அவங்க ஸோ அக்ஷினோட ஒய்ஃபோட இமேஜ் வருது. அவங்க 2 பேரும் இந்த பிரியும் போது எப்படி வந்து பிரிஞ்சாங்க அப்படின்றது. ஃப்ரம் ஹெட் டு கோ டு த ஃபேர், அந்த ஃபேருக்கு போகும்போது என்ன அட்வைஸ் பண்ணாங்க, அதையே நம்ம மீறி வந்துட்டுமே அப்படின்னு சொல்லி அதை வந்து திங்க் பண்ணுறாரு. ஈ saw her as if she were present. ஸோ இது எல்லாமே முன்னாடி கண் முன்னாடி நிற்கிற மாதிரி தெரியுது. ஹர் ஃபேஸ் அண்ட் ஹர் ஐஸ் ரோஸ் பிஃபோர் ஹிம். அவளோட கண், அவளுடைய அந்த ஐஸ் முகம் எல்லாமே அவருக்கு முன்னாடி நிற்கிது. ஹி ஹேர்டு ஹேர் ஸ்பீக் அண்ட் லாஃப். ஸோ அவள் பேசுகிறது, சிரிக்கிறது எல்லாத்தையும் கேட்குறாரு. தென் ஹி சா ஹிஸ் சில்ட்ரன். அதுக்கப்புறம் தன்னோட குழந்தைங்களை பார்க்குறாரு. குவைட் லிட்டில் ஆஸ் தே வேர் அட் தட் டைம். ரொம்ப சின்ன குட்டியுண்டாக இருந்தது அது. ஒன் வித் எ லிட்டில் க்ளோக், சின்னதாக சட்டை போட்டுக்கிட்டு இருந்தது. அனதர் அட் ஹிஸ் மதர்ஸ் பிரெஸ்ட், இன்னொன்று கையில் இருந்தது. அண்ட் தென் ஹி ரிமெம்பர்ட் ஹிம்செல்ஃப் he used to be young and மாதிரி. அது இல்லாமல் he recollected about his fast life, how he had been, எப்படிலாம் அவர் இருந்தார் அப்படின்றத குடிச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக யங்காக சுற்றி திரிஞ்சிகிட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. he remembered how he sat playing the guitar in the porch of the inn. அப்போ கூட வந்து அந்த குதிரைகளுக்கு வந்து ஃபீட் பண்ணணுன்ற அந்த கேப்பில் வந்து கிட்டார் எடுத்துகிட்டு பாடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அதுக்கப்புறம் தானே இந்த இன்சிடெண்ட் நடந்து வந்து அரெஸ்ட் பண்ணி சைபீரியா கூட்டிகிட்டு வந்தது எல்லாமே. அதெல்லாம் அப்படியே ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்குறாரு. வேர் ஹி வாஸ் அரெஸ்டட் அண்ட் நவ் ஃப்ரீ ஃப்ரம் கேர் ஹி ஹேட் பீன். ஸோ அப்போ வந்து எதுவுமே இல்லாமல் இத்தனையும் இருந்தது. நான் இப்போ வந்து யாரோடைய இதுவும் இல்லாமல் நான் இப்படி தனியாக வாழ்ந்துட்டுருக்கேன். he saw in his mind the place where he was flogged. free from care அப்படின்னா அப்போது வந்து ரொம்ப, அதாவது அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த வித கவலையும் இல்லாமல் இருந்தேன். அப்புறம் இப்போ அந்த மைண்டுக்குள்ளே அந்த he was flogged, the executioner, அந்த அரெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சாட்டை அடி கொடுப்பாங்க இல்லையா, அந்த தண்டனை நிறைவேற்றி எப்படி நம்மளை அடித்து சித்திரவதைப்படுத்தினார்ன்ற ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அண்ட் த பீப்புள் ஸ்டாண்டிங் அரவுண்ட், இப்படியெல்லாம் அந்த மக்கள் நின்று என்னை பார்த்தாங்க. ரொம்ப அசிங்கமாக இருந்தது. த செயின்ஸ், த கான்விக்ஸ், ஆல் த 26 years ஆஃப் ஹிஸ் பிரிசன் லைஃப். அந்த செயினை போட்டு கட்டி இழுத்துட்டு வந்தது, அந்த குற்றவாளிகளுக்கு இடையில என்னையும் வந்து போட்டு கஷ்டப்படுத்தினது. ஆல் த 26 years ஆஃப் ஹிஸ் பிரிசன் லைஃப். இதெல்லாம் தான் 26 வருஷம் நடந்த என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்குறாரு. அண்ட் ஹிஸ் ப்ரீமெச்சூர் ஓல்ட் ஏஜ், கிட்டத்தட்ட ப்ரீமெச்சூர், சின்ன வயசுலேயே வந்து வயசான மாதிரி ஒரு ஃபீலிங். கிட்டத்தட்ட இப்போ வந்து அக்ஷினோவுக்கு வந்து ஒரு 55 தான் இருக்கும் ஏஜ், கிட்டத்தட்ட 70-75 ஆன மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது ரியலாகவே, ரைட். த தாட் ஆஃப் இட் ஆல் மேட் ஹிம் ஸோ ரிச்ட் தட் ஹி வாஸ் ரெடி டு கில் ஹிம்செல்ஃப். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரிச்டு மீன்ஸ் டிஜெக்டட், இதெல்லாம் அப்படின்னு நினைக்கும்போது கோபம் வருது. ஸோ தட் ஹி வாஸ் ரெடி டு கில் ஹிம்செல்ஃப், சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கூட நிறைய நேரங்களில் திங்க் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இட்ஸ் ஆல் தட் வில்லன்ஸ் டூயிங், இதுக்கு எல்லாம் காரணம் அந்த வில்லன் தான், தாட் அக்ஷினோ அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அண்ட் ஹிஸ் ஆங்கர் வாஸ் ஸோ கிரேட் அகெயின்ஸ்ட் மக்கர் செமினிச் தட் ஹீ லாங்டு ஃபார் வெஞ்சன்ஸ், ரைட். இவரோட கோவம் எல்லாமே மக்கர் மேலே திரும்புது. எப்படியாவது மக்கரை வந்து நம்ம பழி வாங்கணும்னு சொல்லி, வெஞ்சன்ஸ் மீன்ஸ் ரிவெஞ்ச், வெஞ்சன்ஸ் மீன்ஸ் ரிவெஞ்ச், பழி வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறார். ஈவன் இப் ஹி ஹிம்செல்ஃப் ஷுட் பெரிஷ் ஃபார் இட், அதில் நானே இறந்தால் கூட பரவாயில்ல, நானே அழிஞ்சு போனாலும் சரி அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன்ற ஒரு வெஞ்சன்ஸ் வருது. he kept repeating prayers all night. ஸோ ஒவ்வொரு நாள் இரவும் அந்த ப்ரேயர் பண்ணுறாரு கண்டினியூஸாக. பட் குட் கெட் நோ ஃபீஸ், ஆனாலுமே ஒரு ஃபீஸே வரல, மனசுக்குள்ளே ஒரு அமைதியே வரல. டியூரிங் த டே he did not go near மக்கர் செமினிச் nor even look at him. அந்த டே டைம்லலாம்
ஏன்னா 2 பேர் அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போது அவங்க கூடயே போகமாட்டார். அவனைய ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார். ஏன்னா அந்தளவுக்கு மனசுக்குள்ளே பதிஞ்சிருச்சு. இவனால் தான் நம்மளுடைய வாழ்க்கை சீரழிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் அக்ஸினோவோட மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கிறேன். எ ஃபோர்த் நைட் பாஸ்ட் இன் திஸ் வே. கிட்டத்தட்ட 15 நாள் 2 வாரம் கிட்டத்தட்ட பாஸ் ஆயிடுச்சு. ஃபோர்த் நைட்னா 14 நாட்கள், எக்ஸாக்டாக நம்ம 15 டேஸ்னு சொல்லுவோம், ரைட். 15 நாட்கள் எக்ஸாக்டாக 14 டேஸ்னு சொல்லுவோம், சாரி, ரைட். அக்ஸினோ குட் நாட் ஸ்லீப் அட் நைட். அந்த நைட் வந்து அக்ஸினோவுக்கு தூக்கமே வரல. அண்ட் வாஸ் ஸோ மிசரபிள் தட் ஹி டிட் நாட் நோ வாட் டு டூ. ரொம்ப பாவமாக இருக்கார், என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒன் நைட் he was walking about the prison, ரைட். ரொம்ப டிப்ரெஷன் டிஜெக்டட் ஸ்டேட்டில் ஒரு நாள் அப்படியே ராத்திரியில் அப்படியே வாக்கிங் மாதிரி அந்த ஜெயிலுக்குள்ளே போகிறாரு. he noticed some earth that came rolling out from under one of the cells. பார்க்குறாரு, அந்த ஒரு சுவர் இருக்குது, அந்த சுவருக்கு பேக்கில் பின்னாடி பார்த்தோம்னா ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியாக அப்படியே அந்த செவத்தோட மண்ணை உடஞ்சி வெளியே போட்டிருக்கிறத அவர் பார்க்குறாரு. ஆன் விச் த பிரிசோனர்ஸ் ஸ்லெப்ட். அங்கே தான் அந்த செல்ஃபு கீழே தான் வந்து பிரிசோனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா படுத்து தூங்குவாங்க. கரெக்டாக அங்கேயே வந்து என்ன இருக்குன்னா இந்த மண் இருக்குது அப்படின்றத அவர் பார்க்குறாரு. he stopped to see what it was, ரைட். நின்று பார்க்குறாரு, என்னடா அதுன்னு சொல்லி. சடன்லி மக்கர் செமினிச், ரைட். அப்போ என்ன பண்ணியிருக்கான்னா அந்த மக்கர் அதுலேருந்து அப்படியே வெளியே வந்திருக்கான். கிரிப்ட் அவுட் ஃப்ரம் அண்டர் த செல்ஃப். அப்போ அந்த செவுத்தில் அப்படியே ஓட்டை போட்டு அது வழியாக ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கான். அப்படி கரெக்டாக அந்த ஓட்டையில் வெளியே வரும்போது அக்ஸினோவை பார்த்துட்டார். இதுதான் அந்த நடந்தது. அண்ட் லுக்ட் அப் அட் அக்ஸினோ வித் எ ஃப்ரைட்டன்டு பேஸ். அக்ஸினோவை பார்த்தது அப்படியே பயந்துட்டான். அக்ஸினோ ட்ரைடு டு பாஸ் வித்தவுட் லுக்கிங் அட் ஹிம், ரைட். ஆனால் அக்ஸினோ வந்து பெருந்தன்மையாக, ரைட், இவனை எதுக்கு பார்க்கணும், ஆல்ரெடி இவனால் தான் நம்மளோட வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்ஸினோ அப்படியே ஜென்யூனாக அந்த இடத்துலேருந்து பாஸ் ஆகுன்னு சொல்லி நினைக்கிறாரு. பார்த்துட்டு பார்க்காத மாதிரி பட் மக்கர் seized his hand and told him that he had dug a hole under the wall. ஆனால் போகலான்னு சொல்லி அக்ஸினோ போகிறாரு, அப்படியே அவன் ஹேண்டை வந்து சீஸ் பண்ணிக்கிறான், கையை பிடிச்சிக்கிறான். யார்? மக்கர். கெட்டிங் ரிட் ஆஃப் த எர்த் பை புட்டிங் இட் இன்டு ஹை ஹிஸ் பூட்ஸ். நான் தான் வந்து இந்த சவுத்தை குடஞ்சி ஓட்டை போட்டு அதுலேருந்து மண்ணெல்லாம் வெளியே எடுத்து ஒரு பெரிய ஓட்டை மாதிரி போட்டு அதுலேருந்து வெளியே வந்தேன். அந்த வர மண்ணையெல்லாம் நானும் தான் பூட்ஸில் வந்து போட்டு அதை அப்படியே யாருக்கும் தெரியாமல் வெளியே போட்டுருவேன்னு சொல்லி. அந்த பூட்ஸில் தான் நான் நல்லா அந்த கால் போடுற இடத்துல தான், கால் வைக்கிற இடத்துல அந்த மண்ணை எடுத்து போடலாம். ஸோ ஸ்டஃப்பாக அப்படியே கொண்டு போய் போடலாம், ரைட். அண்ட் எம்டிங் இட் அவுட் எவ்ரி டே ஆன் த ரோட் when the prisoners were driven to their work, ரைட். பிரிசனர்ஸ் எல்லாமே அவங்கவுங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த பூட்ஸில் இருக்கக்கூடிய நைட்லாம் அதை குடையுவேன். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு அந்த மண்ணை எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டிடுவேன். இந்த மாதிரி தான் நான் ரொம்ப நாள் பண்ணி இப்போ இதில் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் யூ கீப் குவைட், நீ அமைதியாக இருக்கணும். ஓல்டு மேன், பெரியவரே, நீ அமைதியாக இருக்கணும். அண்ட் யூ ஷல் கெட் அவுட் டு, நீயும் இதுலேருந்து வெளியே தப்பிச்சு வந்துடலாம். இப் யூ பிளாம், அதை விட்டுட்டு ஏதாவது வளரணும்னு நினச்சின்னா they will flog the life out of me, என்னைய கடிச்சே கொண்டுருவாங்க. பட் ஐ வில் கில் யூ ஃபஸ்ட், அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுவேன், உன்னை கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். யார்? அக்ஸினோவை. அக்ஸினோ ட்ரம்பிள்டு வித் ஹேங்கர் ஆஸ் ஹி லுக்ட் அட் ஹிஸ் எனிமி. அக்ஸினோ அப்படியே பயத்தில் அப்படியே நடுங்கிறான். அது இல்லாமல் ஒரு கோவத்தில் ஒரு எனிமியை பார்த்தா எப்படி பார்ப்பான் அந்த மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருக்கான், பார்த்துட்ருக்காரு. he drew his hand away saying, உடனே அந்த கையை எடுத்துகிட்டு ஐ ஹாவ் நோ விஷ் டு எஸ்கேப், எனக்கெல்லாம் வந்து எஸ்கேப் ஆகணுன்ற எண்ணம் இல்லை, தப்பிச்சு போகணும்னு எண்ணம் இல்லை. அண்ட் யூ ஹாவ் நோ நீட் டு கில் மீ, அது இல்லாமல் நீ என்னை கொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. யூ கில்டு மீ லாங் எகோ, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நீ என்னை கொண்டுட்டேன். ஆஸ் டு டெல்லிங் ஆஃப் யூ ஐ மே டூ ஸோ ஆர் நாட், ரைட். நான் இப்போ சொல்கிறதும் சொல்லாமையும் அது கடவுள் வந்து என்னை எப்படி ஆஸ் காட் ஷெல் டைரக்ட், கடவுள் என்ன வழி நடத்துகிற விதத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பிட்டார். நெக்ஸ்ட் டே
when the convicts were led out to work, எல்லாருமே அந்த குற்றவாளிகள்லாம் வெளியே போயிடுறாங்க வேலைக்கு. இப்போ நம்ம ஜெயில்னாலே தெரியும், அவங்கவுங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. தோட்டம் வேலை, வேறு ஏதாவது சில கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை, சில நேரங்களில் அந்த அக்ரி பண்ணுற அந்த ஒர்க் அதெல்லாம் கூட கொடுப்பாங்க. ரைட், மெட்டீரியல்ஸ் எதாவது செய்கிற மாதிரி அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம். ரைட், the convoy soldiers noticed that one or other of the prisoners emptied some earth out of his boots. யாரோ ஒருத்தர் தான் வந்து இந்த செவுத்தை வந்து ஓட்டை போட்டு அதில் வந்து இந்த பூட்ஸில் அந்த மண்ணெல்லாம் எடுத்து கொட்டிடுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. த ப்ரிசன் வாஸ் சர்ச்டு அண்ட் த டன்னல் ஃபவுண்டு. ப்ரிசன் ஃபுல்லும் உடனே என்ன பண்ணுறாங்க, சர்ச் பண்ணுறாங்க, அந்த ஓட்டையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. த கவர்னர் கேம் அண்ட் கொஷின்ட் ஆல் த பிரிசனர். உடனே எல்லா பிரிசனர்ஸும் நிற்க வச்சு கொஷின் கேட்குறாரு. டு ஃபைண்ட் அவுட் ஹூ ஹேட் டக் த ஹோல். யார் வந்து இந்த ஓட்டையை இது பண்ணாங்க, தோண்டினாங்க அப்படின்னு சொல்லி கவர்னர் கேட்குறாரு. தே ஆல் டினைடு எனி நாலேஜ் ஆஃப் இட். எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, டினைனா ரெஃப்யூஸ்டு, எல்லாமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. தோஸ் ஹூ நியூ வுட் நாட் பெட்ரே மக்கர். ஒரு சிலருக்குலாம் தெரியும், ஆனாலுமே மக்கர் என்ன பண்ணல, காட்டி கொடுக்கல. செமினோச் நோயிங் ஹி வுட் பி ஃப்ளாக்டு ஆல்மோஸ்ட் டு டெத். ரைட், சப்போஸ் மக்கரை தான் இதை செஞ்சான் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா மக்கரை என்ன பண்ணிடுவாங்கன்னா கொன்று போட்டுருவாங்க. கிட்டத்தட்ட சாகரவரெலாம் அடித்து கொடுமைப்படுத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி பயப்பட்டுட்டு யாருமே சொல்லலை. அட்லாஸ்ட் த கவர்னர் டர்ன்டு டு அக்சினோவ் whom he knew to be just man and said. கடைசியில் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த கவர்னர் என்ன பண்ணுறாருன்னா இந்த அக்சினோவுக்கிட்ட கேட்குறாரு, சொல்லு, நீ தான் வந்து இந்த கைதிகள்லேயே கொஞ்சம் நேர்மையான, கொஞ்சம் ரொம்ப நல்லாவே நேர்மையான ஒரு மனிதன், உனக்கு தெரியும், சொல்லு யார் இந்த வேலையை செஞ்சதுன்னு சொல்லி கேட்குறாரு. ரைட்ஸ், லுக் அட் த பிக்சர், திஸ் இஸ் த ஹோல் ஜக் பை மக்கர் செமினிட். இதில் இங்கே தான் படுத்துக்குவான். பூட் இருக்கும், அந்த இதுலேருந்து வரக்கூடிய மண்ணில் அந்த பூட்டில் போட்டு கொண்டு போய் என்ன பண்ணிடுவான்னா வெளியே கொட்டிடுவான். ரைட்டு, இதுதான் அந்த நைட்டெல்லாம் பண்ண வேலை. அங்கே எஸ்கேப் ஆகினதான் அவன் பிடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, you are a truthful old man, tell me before God who dug the hole. Right, பெரியவரே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் வந்து உண்மையான ஒரு மனிதன், கடவுள் மேலே சாட்சியாக நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியும் who dug the hole, யார் இதை டக் பண்ணான்ட்டு. மக்கர் செமினிட் ஸ்டூட் as if he were quite unconcerned. ஆனால் மக்கர் செமினிட் அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே நின்றுட்டுருக்கான். லுக்கிங் அட் த கவர்னர் அண்டு நாட் ஸோ மச் ஆஸ் கிளான்சிங் அட் அக்சினோ. அதே போல் அக்சினோவையும் பார்க்குறான். அக்சினோவையும் பார்த்துட்டு அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி அவன் நிற்கிறான். அக்சினோஸ் லிப்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் ட்ரம்பிள்டு அண்ட் ஃபார் அ லாங் டைம் ஈ குட் நாட் அட்டர் எ வேர்ட். இப்போ இது கேட்டதுக்கு அக்சினோவோட லிப்ஸ் ஹேண்ட்ஸ் எல்லாமே அப்படியே ஷிவரிங் ஆகுது, அப்படியே வதட்டல் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப நேரம் ஆகுது. பட் ஹீ குட் நாட் அட்டர் எ வேர்ட். ஆனால் அக்சினோவுக்கு தெரியும் அது மக்கரை தான் பண்ணுதுன்னு சொல்லி. ஆனாலும் அக்சினோ அவன் ஹீ குட் நாட் அட்டர் எ வேர்ட். ஆனால் ஒரு வார்த்தை கூட வாய் திறக்கல. ஹீ தாட், ஒய் ஷுட் ஐ ஸ்க்ரீன் ஹிம் ஹூ ரைண்ட் மை லைஃப். அக்சினோட மனசில் தோணுது, இவன் தான் என்னோடய வாழ்க்கையை வந்து சீரழிச்சுவன், ஏன் வந்து நம்ம இப்போ இவனை காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அக்சினோ திங்க் பண்ணுறாரு. லெட் கிம் ஃபே ஃபார் வாட் ஐ ஹேவ் சப்போர்ட். நான் இந்த 26 வருஷம் கஷ்டப்பட்டேன் இல்லையா, அந்த கஷ்டம் அவனும் படட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம காட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாரு. பட் இஃப் ஐ டெல் தே வில் ப்ராபப்ளி ஃப்ளாக் த லைஃப் அவுட் ஆஃப் ஹிம். ஆனால் இப்போ சொன்னேன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா அவனையே கிட்டத்தட்ட கொன்றுவாங்க. ஸோ அண்ட் மேபி ஐ சஸ்பெக்ட் ஹிம் ராங்லி. சப்போஸ் நான் தப்பாக கூட அவனை சந்தேகப்பட்டிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி அவரோட மனசையே அவர் தேர்த்துக்கிறாரு. ஸோ ஃபைனலாக சொல்ல வேண்டான்னு முடிவு பண்ணிட்டார். அதுதான் இந்த
மனப்போராட்டத்தில் இருக்குது, ரைட். அண்ட் ஆஃப்டர் ஆல் வாட் குட் வுட் இட் பி டு மீ, ரைட். ரைட். சரி, அப்படியே மீறி அவனை காட்டி கொடுத்தாலும் இதனால் என்ன வரப்போகுது, மறுபடியும் இழந்த என்னுடைய சந்தோஷம், என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, மக்கள், அந்த 26 வருஷம் டைம் இதெல்லாம் வரவா போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறார், ரைட். வெல் ஓல்டு மேன் ரிப்பீட்டட் த கவர்னர், டெல் மீ த ட்ரூத், ஹூ ஹேஸ் பீன் டிக்கிங் அண்டர் த வால். இப்படியெல்லாம் முன்னாடி எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த அக்ஷினோ வந்து ஏதாவது சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் கவர்னர் டு வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் ஆன்சர். சொல்லுங்கள் ஓல்டு மேன், உங்களுக்கு தெரியும் யார் வந்து இந்த விஷயத்தை செஞ்சதுன்னு சொல்லி. அக்ஷினோ கிளான்ஸ்ட் அட் மக்கர் செமினிச் அண்ட் செட், ஐ கேனாட் சே யுவர் ஹானர். அக்ஷினோ வந்து மக்கர் செமினிச்சை பார்த்துட்டு கவர்னர்கிட்ட சொல்கிறார் என்னென்ன, ஐ கேனாட் சே யுவர் ஆனர், என்னால் சொல்ல முடியாது யுவர் ஆனர். இட் இஸ் நாட் காட்ஸ் வில் தட் ஐ ஷுட் டெல். இது வந்து கடவுள் வந்து விரும்பலை நான் சொல்கிறத. டூ வாட் யூ லைக் வித் மீ. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஐ ஆம் யுவர் ஹேண்ட்ஸ், நான் உங்கள் கையில் இருக்கேன், எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க இதுக்கு சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரிஃப்யூஸ் பண்ணிட்டார், சொல்லலை. ஹவவர் மச் த கவர்னர் ரைட். ஆனால் கவர்னர் ரொம்பவும் கேட்டு பார்த்தாரு. அக்ஷினோ வுட் சே நோ மோர். ஆனால் அக்ஷினோ எதுவுமே சொல்லலை. அண்ட் ஸோ த மேட்டர் ஹேட் டு பிளேட். அதோடு அந்த மேட்டர் என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. தட் நைட் when அக்ஷினோ வாஸ் லையிங் ஆன் ஹிஸ் பெட் அண்ட் ஜஸ்ட் பிகினிங் டு டோஸ். அந்த நைட் வந்து அக்ஷினோ போய் தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக தூங்குற மாதிரி அப்படி அந்த டைம் வந்துச்சு. சம்ஒன் கேம் குவைட்லி அண்ட் சேட் டவுன் ஆன் ஹிஸ் பெட். யாரோ ஒருத்தர் அப்படியே அமைதியாக தன்னுடைய பெட்டு பக்கத்தில் வந்து ஹி பியூர்டு த்ரூ த டார்க்னஸ் அண்ட் ரெக்கக்னைஸ்டு மார்க்கர். ஸோ அந்த டார்க்னஸ்லேயும் அக்ஷினோவை கண்டுபிடிச்சிட்டாரு. வந்தது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா மக்கர் தான். ஸோ அந்த நைட்டு மக்கர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அக்ஷினோவோட ரூமுக்கு வந்திருக்கான். எதுக்காக வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படின்னு சொல்லி மக்கர் வந்து அக்ஷினோ வந்து கேட்குறாரு. வாட் மோர் டு யூ வாண்ட் ஆஃப் மீ. இன்னும் என்ன வேணும், ஏன் என்னை தொந்தரவு பண்ணுற அக்ஷினோ, ஒய் ஹாவ் கம் ஹியர், ஏன் வந்து எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க மக்கர் செமினிச் வாஸ் சைலண்ட். மக்கர் அப்படி அமைதியாக நிற்கிறான். ஸோ அக்ஷினோ சேட் அப் அண்ட் செட். அக்ஷினோ எந்திரிச்சிட்டு சொல்கிறான், வாட் டு யூ வாண்ட், என்ன வேணும் உனக்கு, கோ ஆர் ஐ வில் கால் த காட். பெட்லேருந்து எழுந்திரிச்சிட்டு நீ போ, இங்கேருந்து கிளம்பு, இல்லாட்டி நான் போலீஸ், தட் மீன்ஸ் காட்ஸ் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யார்கிட்ட, மக்கர்கிட்ட. மக்கர் செமினிச் பெண்ட் க்ளோஸ் ஓவர் அக்ஷினோ. மக்கர் செமினிச் உடனே வந்து அப்படியே ரொம்ப பணிவா அண்ட் விஸ்போர்ட், ஐவன் டிமிட்ரிச் ஃபார் கிவ் மீ, என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறான், அவன் கேட்குறான், மன்னிப்பு கேட்குறான். வாட் ஃபார் ஆஸ்க்ட் அக்ஷினோ, எதுக்காக நான் உன்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இட் வாஸ் ஐ ஹூ கில்ட் த மெர்ச்சன்ட் அண்டு ஹிட் த நைப் அமங் யுவர் திங்ஸ். நான் தான் அந்த மெர்ச்சண்ட்டை கொன்னுட்டு அந்த கத்தியை நான் தான் உன் பேக்கில் வச்சேன். ஐ மீன் டு கில் யூ டு. அந்த டைமில் நானும் உன்னை கொல்லணும்னு நினச்சேன். பட் ஐ ஹியர்ட் எ நாய்ஸ் அவுட் சைட், ஸோ ஐ ஹிட் த நைஃப் இன் யுவர் பேக் அண்ட் எஸ்கேப்ட் அவுட் ஆஃப் த விண்டோ. ஸோ அந்த டைம் உன்னையும் கொல்லான்னு நினச்சா, நான் வெளியிலேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, அதனால் பயந்துக்கிட்டு அந்த கத்தியை உன்னுடைய பேக்கில் போட்டுட்டு நான் அந்த விண்டோ வழியே எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அக்ஷினோ வாஸ் சைலண்ட் அண்ட் டிட் நாட் நோ வாட் டு சே. அக்ஷினோ ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார், என்ன சொல்கிறதுனே தெரியல. மக்கர் செமினிஸ் ஸ்லிட் ஆஃப் த பெட் ஷெல்ஃப் அண்ட் நெல்ட் அப் ஆன் த கிரவுண்ட். உடனே மக்கர் வந்து என்ன பண்ணுறான்னா கீழே குமிஞ்சிக்கிட்டு நெல்ட் அப் ஆன் த கிரவுண்ட், அப்படியே தலையை அடிச்சுக்கிட்டு தரையில் அடிச்சுக்கிட்டு, ஐவன் டிமிட்ரிச் செட் ஹி ஃபர்கிவ் மீ ஃபார் த லவ் ஆஃப் காட் ஃபர்கிவ் மீ, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு, இந்த கடவுளுடைய அருளால் என்னை மன்னிச்சிரு. ஐ வில் கன்ஃபஸ் தட் இட் வாஸ் ஐ ஹூ கில்ட் த மெர்ச்சன்ட் அண்ட் யூ வில் பி ரிலீஸ்ட் அண்ட் கேன் கோ டு யுவர் ஹோம். நான் வந்து ஒத்துக்கிறேன், நான் தான் வந்து அந்த மெர்ச்சண்ட்டை கொண்டு வந்தது, நான் ஒத்துக்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக உன்னை ரிலீஸ் பண்ணிவிட்ருவாங்க, நீயும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரைட். இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டாக்.
டு டாக் ரைட். உனக்கு ரொம்ப ஈஸி, இதை நீ சொல்லிட்ட செட் அக்ஸினோ. பட் ஐ ஹாவ் சஃபர்ட் ஃபார் யூ தீஸ் 26 இயர்ஸ். கிட்டத்தட்ட 26 வருஷமாக நான் சஃபர் ஆனேன். வேர் குட் ஐ கோ டு நவ்? இப்போ நான் எங்கே போகிறது? மை ஒய்ஃப் இஸ் டெட் அண்ட் மை சில்ட்ரன் ஹேவ் ஃபர்காட்டன் மீ. என்னுடைய ஒய்ஃப் இறந்துட்டாங்க, என்னுடைய குழந்தைங்களும் என்னை மறந்துருப்பாங்க. ஐ ஹாவ் நோவேர் டு. எனக்கு இப்போ எங்கேயும் போகிறதுக்கு இடமில்லை. மக்கர் செமினிச் டிட் நாட் ரைஸ் பட் பீட் ஹி செட் ஆன் த ஃப்ளோர். ஆனால் மக்கர் செமினிச் வந்து அப்படியே படுத்துக்கிட்டு அந்த தலையை தரையில் அடிச்சுக்கிட்டு அப்படி மன்னிப்பு கேட்குறான். ஐவன் டிமிட்ரிச் ஃபர்கிவ் மீ ஹி கிரைட். அப்படியே கத்துறான், என்னையே தயவு செஞ்சு மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு. வென் தே ஃப்ளாக்டு மீ வித் அ நாட் இட் வாஸ் நாட் ஸோ ஹார்ட் டு பியர் ஆஸ் இட் இஸ் டு சி யூனோ. அவங்க வந்து பிரிசனர்ஸ் என்னை வந்து கசையால் அடித்து கொடுமைப்படுத்தினாங்க. அப்போ கூட என்னை வலிக்கல. ஆனால் உன்னோட முகத்தை பார்க்கும்போது என் மனசு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணிட்டான்னா, மக்கர் இந்த இடத்துல திருந்திட்டான். அவனுடைய மனசை இறங்கி என்ன பண்ணுறான், வந்து மன்னிப்பு கேட்குறான். ஐயோ, நம்மளால் ஒரு நல்லவன் இப்படி வாழ்க்கை இழந்துட்டானேன்னு சொல்லிட்டு. yet you had pity on me and did not tell. என் மேலே நீ கரிசனம் காட்ட மாட்டியா, சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஃபார் கிரைஸ்ட் சேக் ஃபர்கிவ் மீ ரிச் தட் ஐ ஆம். அந்த ஜீசஸ் கிறிஸ்ட் மேலே ஆணையாக என்னைய மன்னிச்சிரு. ரிச் தட் ஐ ஆம், நான் வந்து என்ன பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன். அண்ட் ஹி ஹேட் பிகன் டு ஷோ அப்படின்னு சொல்லி அப்படியே ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறான். வென் அக்ஸினோ ஹியர்டு ஹிம் சாபிங் ஹீ டு பிகன் டு வீப். உடனே அக்ஸினோவும் என்ன பண்ணுறான்னா அழுகிறான். அவனை பார்க்குறான், அவனும் அழுதுட்டுருக்கிறான். காட் வில் ஃபர்கிவ் யூ செட் ஹி. போ, கடவுள் உன்னை மன்னிச்சிருவான்னு சொல்லிட்டு எவ்வளோ பெருந்தன்மையாக பாருங்கள், மன்னிச்சு விட்டுட்டார். மேபி ஐ ஆம் 100 times worse than you. நான் உன்னை விட மோசமானவன் இருந்திருப்பேன், அதனால தான் இந்த தண்டனையை நான் அனுபவிச்சிருக்கிறேன். அண்ட் தீஸ் வேர்ட்ஸ் ஹி சாட் கிவ் யூ லைட் ரைட். இந்த ஒரு வார்த்தை அவனுடைய மக்களுடைய ஹார்ட்டை லைட் பண்ணிச்சு. அண்ட் த லாங்கிங் ஃபார் ஹோம் லெஃப்ட் ஹிம். அது இல்லாமல் அவன் லாங்கிங் ஃபார் ஹோம் லெஃப்ட் ஹிம் அப்படின்னா வீட்டுக்கு போகட்டும் யார் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றான் மக்கர். தட் மீன்ஸ் அக்ஸினோ வீட்டுக்கு போகன்ட்டு. ஹீ நோ லாங்கர் ஹேட் எனி டிசைட் டு லீவ் த பிரிசன். ஆனால் அக்ஸினோவுக்கு வந்து விருப்பம் இல்லை இந்த பிரிசனை விட்டு போகிறதுக்கு. பட் ஒன்லி ஹோப்டு ஃபார் ஹிஸ் லாஸ்ட் அவர் டுக் மீ. ஏன்னா அக்ஸினோ இப்போ தன்னுடைய கடைசி மணி நேரங்கள், வாழ்க்கையோட கடைசி மணி நேரங்களில் இருக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்கார். இன் ஸ்பைட் ஆஃப் வாட் அக்ஸினோ ஹேட் செட் மக்கர் செமினிச் கன்ஃபஸ் ஹிஸ் கில்ட். ரைட். அக்ஸினோ வந்து என்ன சொன்னாரோ அதை மீன் பண்ணி செமினிச் வந்து கன்ஃபஸ் ஹிஸ் கில்ஸ், அவனுடைய குற்றத்தை ஒப்புக்கிட்டான். ரைட். பட் வென் த ஆர்டர் ஃபார் ஹிஸ் ரிலீஸ், யார் முன்னாடி விட்டுக்கிட்டேன்னா அந்த அந்த கவர்னர் முன்னாடியும் மற்ற பிரிசனர்ஸ் முன்னாடியும் நான் தான் அந்த மெர்ச்சண்ட்டை கொன்னேன் அப்படின்றத ஒத்துக்கிட்டான். சரியா? ரைட். உடனே குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிச்சு. ரைட். இப்போ யார் நிரபராதி அப்படின்னா நம்ம அக்ஸினோ தான். ரைட். பட் உடனே ஆர்டர் கொடுக்கணும் இல்லையா? பட் வென் த ஆர்டர் ஃபார் ஹிஸ் ரிலீஸ் கேம். ரைட். ரிலீஸிங் ஆர்டர் வருது யாருக்கு? நம்ம அக்ஸினோவுக்கு. ஆனால் அது வரத்துக்குள்ளார அக்ஸினோ வாஸ் ஆல்ரெடி டெட். அதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டார். ஸோ இவ்வளோ ஒரு நோபல் குவாலிட்டி. ஸோ யாரையுமே வந்து பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணம் இல்லாத ஒரு மனசு உண்மையாகவே கடவுளுக்கு நிகரான ஒரு மனசு அப்படின்றத அக்ஸினோ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. சரியா? ரைட். கடைசியில் வந்து மக்கரும் வந்து அந்த இ கன்ஃபஸ்ட் ஹிஸ் கில்ட், தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கிட்டார். சரியா? ஸோ செய்யாத ஒரு குற்றத்துக்கு கிட்டத்தட்ட 26 வருஷம் தண்டனை அனுபவிச்சுமே ஆனாலுமே மற்றவங்க மேலே பழியை போட விரும்பலை. இது எல்லாமே கடவுளுடைய ஏதோ ஒரு இதில் தான் நடந்திருக்கு அப்படின்ற அதையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ஒரு மாரல் லைஃப்பை லீட் பண்ணிட்டு போன இந்த அக்ஸினோ தான் இந்த சப்ளிமெண்ட் ரீடருடைய ரியல் ஹீரோ. ஸோ அந்த மாதிரி லியோ டால்ஸ்டாய் எக்ஸலண்ட்டாக இந்த ஸ்டோரியை ஸ்பன் பண்ணியிருக்காரு. ஸோ தேர் ends the story. ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி ரீடர், God sees the truth but waits. Thank you. We will meet in the next video. கொடுக்கக்கூடிய ஒர்க்கை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி எழுதுங்க, அனுப்புங்க.